ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்ச் மெனு என்னன்னு பார்த்துடலாம். சாதம், அப்புறம் சாம்பார், கோஸ் பொரியல். எங்கள் வீட்டில் மேக்ஸிமம் பொட்டேட்டோ இல்லாமல் இருக்கவே செய்யாது. ஏதாவது ஒரு டைப்பில் ரெடி பண்ணி கொடுத்தே ஆகணும். இன்னைக்கு ஜஸ்ட்டு பொரியல் போல் பண்ணியிருக்கிறேன். பல்லாரி கட் பண்ணி மசாலாலாம் சேர்த்து பொரியல் மாதிரி பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இதுதான் எங்கள் வீட்டில் லஞ்சு. இன்னைக்கு கொஞ்சம் முருங்கைக்கீரை வாங்கி நான் மேக்சிமம் பொரியலாக ரொம்ப வைக்கிறது கிடையாது. இதை மாதிரி ஜூஸாக எடுத்துருவேன். நம்ம மெனக்கட்டிருந்து ஒவ்வொரு இலையாக ரொம்ப உருவி எடுக்கிறது இல்லை. கொஞ்சம் மீடியம் சைஸ் குச்சியெல்லாம் அப்படியே சேர்த்து போட்டு தானே நல்லா க்ளீன் பண்ணிட்டு இதை போல் கொஞ்சம் நிறைய தண்ணி வச்சு காய்ச்சி நம்ம நார்மலாக தண்ணி தாகத்துக்கு குடிக்கிற தண்ணி போலே நான் ஜூஸ் போடுற அன்னைக்கு 2-3 கப் வரைக்கும் தாராளமாக குடிப்பேன். கொஞ்சம் தண்ணியாட்டு இதில் ஜீரகம், சின்ன வெங்காயம், பூடு, மிளகு எல்லாம் சேர்த்து அப்படி கொதிக்க வச்சு கொஞ்சம் ரொம்ப வத்தனோன்ல மீடியமாக காய்ச்சி நம்ம குடித்தோம் அப்படின்னா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் முருங்கை காயும் கிடச்சிது. நான் இது ஏற்கனவே வீடியோ கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன், எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு 1 வாரம் 10 நாள் ஆகினாலும் ஒன்றும் கெட்டு போகாது. இதே மாதிரி பாக்ஸில் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கிறேன். மேலே நமக்கு தேவையான சைஸில் இதை போல் கட் பண்ணி வச்சுட்டு மேலேயே இதை போல் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு நான் க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன். நம்ம தேவைக்கு தகுந்தாப்புல இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப்ஸும் உங்களுக்கு யாருக்கா யூஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே.